எல்லாரும் அந்த தப்பை பண்ணுவோம். இதில் வாங்கி இதில் மாற்றக்கூடாது. இந்த கையில் வாங்கி அப்படியே அன்னார்ந்து பூச வேண்டும். 2 தோல் பட்டைகளிலும் அந்த விபூதி பட வேண்டும். சரி, அந்த விபூதியை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும்? சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்றிட சிவகதி தானே. இந்த சிவகதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த விபூதியை பூசிக்கொள்ள வேண்டும். சரி, இந்த விபூதி எப்படிப்பட்டது? மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவோர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. எல்லா வியாதிகளையும் போக்கக்கூடியது இந்த திருநீர், ஒப்பற்ற திருநீர். அந்த திருநீற்றை நாம் நெற்றியிலே பூசிக்கொள்ளும் போது, இப்போ நான் சொன்னேன்ல பாட்டு, சிவசிவ என்றிட அந்த முழு பாட்டு சொல்ல வேண்டாம், சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி நெத்தியில் பூசிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பலனுண்டு.